the juggernaut called Democratic India will roll on. Come help us give it our democratic energy to move forward, or stay out of the way of this democratic republic. Jagannatha Ratha Chakral Ostunnai Ostunnai. Nenen Chetunano, Telugu Vallaki Ardhanatundi. Poni. Sir, this is not an attack on personalities or governments. During my term in this house, that would be futile. This is only a clash of ideas. This democratic juggernaut will roll over differences, but should never roll over people. We will not allow it. Nobody is immortal. No government can or should aim for permanency. No government in the history of this world has achieved it yet, and none ever will. This government also falls under the universal political unwritten law. Fellows, the children are watching. Gen Z is watching. Please let us grow up along with a growing progressive democracy. Then at least tomorrow will be ours. Nalai namadahum. Respected sir, I will now address this house for my people in Tamil with your permission. Of course, this is only my anguish and anger at some words uttered in the house besides this elder house. With your permission. Priya Sahodri, Bhavati Bichandehi. Sorry, Priya Sahodri, Bhavati Bichandehi. என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன் அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. Please conclude. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. வினை உம்மை சுடுக என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு. சென்றும் வருவேன். நாளை யமதே. உங்கள் கமல்ஹாசன். ஜெய்ஹிந்த். இல்லைங்க, கமல் பேச்சு ரைட்டுன்னு அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்குமே அந்த ஸ்பீச் புரியல. புரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பாக வரவேற்று ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரையும் தெரியல, கமலையும் தெரியல, அவர் என்ன பேசினாருங்கிறதும் தெரியல. அதனால் குருட்டு போக்கா எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொம்ப மட்டும் தூக்கி முட்டை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. கமலா அவர்கள் பேச்சில் நான் அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ என்னைக்காச்சும் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பமே அவர் பவதி பிக்ஷாந்தேஹி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாகையர்னு சொல்லி தியாக பிரம்மத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச் அவர் ஆரம்பிக்கிறாரு. தெலுங்கு பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் பொய்யா கஸ்தூரி மேலே தெலுங்கு மக்களை பேசுனாங்கன்னு வழக்கு போட தெரியுது. ஆனால் தெலுங்குல பிச்சை எடுத்தாரு தியாகராஜர் அப்படின்னு சொன்ன கமலை பாராட்ட தெரியுது. அப்படின்னா பார்த்துக்கங்களேன்.